ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருக்கணித பிரகாரம் 2/6/2026 அன்று கடகத்திலே வருகின்றார். வாக்கியப்படி 26/5/2026 அன்று மிதுனத்திலிருந்து கடகத்திலே உச்சமடைகின்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் அவர் உச்சமடைவார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதமாக குரு பகவான் 12 உச்சமடைய இருந்து 12 ராசிக்கும் அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 4-10 கூடியவர் கடந்த ஓராண்டாக 10ஆம் இடத்திலே இருந்தார். அந்த 10 மிதுனத்திலே இருந்த குரு பகவான் இப்போது கடகத்திலே உச்சமடைய இருக்கின்றார். பொதுவாக குரு பகவான் 2, 5, 9, 11 இருந்தால் கோச்சாரத்தில் மிக மிக அற்புதமான பலன்கள் என்பது அடிப்படை. அந்த வகையிலே கன்னிராசிக்காரர்களும் சரி, கன்னி லக்னக்காரர்களும் சரி, 11 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் இந்த கோச்சார குருவிலே மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய ராசிகளிலே கன்னி ராசியும் ஒன்று என்பதை மிக சந்தோஷமாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய குரு பயிற்சி மிக யோகத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் சகல விதமான சௌபாகியங்களையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி பலன் நிச்சயமாக அமையும் என்பது தெளிவு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி மலரை போல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த குரு பகவான் உங்களுடைய 11 உச்சமடைவார். அதுவும் 4, 7 கூடியவர். அப்படிப்பட்ட உச்சகுரு வரக்கூடிய ஓராண்டு காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதையும் 11 நின்ற பலன் என்ன என்பதையும் அவருடைய திருப்பார்வை 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். அவர் பார்வையின் மூலமாக எப்படிப்பட்ட யோக பலன்கள் என்பதையும் மற்ற வீடுகளுக்கும் 11 இருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை தான் நாம் இப்போது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட குரு பகவான் 11 வர இருக்கிறார். 11 என்பது உங்களுக்கே தெரியும், லாபஸ்தானம், யோகஸ்தானம், வெற்றி ஸ்தானம், மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய ஸ்தானம். ஆக 11 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் தொட்டதெல்லாம் துலங்க வைப்பார். மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் தருவார். நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகளோ மற்ற பிரச்சனைகளோ எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதிலே உங்களுக்கு முழு வெற்றியை தர இருக்கின்றார். மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் நல்ல உறவையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நண்பர்களாலும் கணவன் வகையிலையும் மனைவிகளையும் யோகத்தையும் லாபத்தையும் தர வைப்பார். கடல் கடந்து சென்று சம்பாதிக்க வைப்பார். வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல வைப்பார். குறிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லாபங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது. அதுவும் அந்த வீட்டிற்கு அவர் 9 குடைவர் என்பதனால் 6 குடைவராக இருந்தாலும் 9 குடைவர் என்பதால் நின்ற இடத்தின் பலன் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக 11 வந்திருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய பொருளாதார மேன்மையை கட்டாயம் தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் உங்களுக்கு தருவார். பொதுவாக 11 எந்த கிரகங்கள் இருந்தாலும் பெரிய லாபத்தையும் யோகத்தையும் தரும் என்பது அடிப்படை விதி. அதுவும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக 11 குரு பகவான் உச்சம் என்பதால், அதுவும் பெண்கள் ஆணாக இருந்தால் பெண்கள் வகையில் மிகப்பெரிய லாபமும் யோகமும் உண்டு. பெண்களாக இருந்தால் கணவன் வகையிலும் குழந்தைகள் வகையிலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயமாக உண்டு என்பதே 11 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய மிகப்பெரிய யோகமான பலன்களாகும். பல வகையில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் 11 வந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் என்பதை நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்களும் கன்னிகா லக்னத்திற்காரர்களும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 3ஆம் வீட்டிற்கு அந்த குரு பகவான் 2, 5 குடைவர் என்பதால் உங்கள் தைரியமே பிரதானம். அதுவும் 3ஆம் வீட்டிற்கு 9 உச்சமடைந்து 3ஆம் வீட்டிற்கு அவர் 2, 5 குடைவராகி அவருடைய பார்வை 3ஆம் வீட்டுக்கு விழுவதென்றால் உங்களுடைய தைரியம், வீரியம், எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி, தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய விஷயங்கள், கடந்த காலத்தில் தோல்வி தோண்ட விஷயம், நின்று போன விஷயம் அத்தனையும் மனமலை என்று எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகும். இளைய சகோதர சகோதரர்களுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வெற்றி அடையும். அது அவரவர் வயதிற்கேற்றவாறு இருக்கும். மிக இளையவர்களாக இளம் வயது உடையவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனை, வாலிப வயதிகளாக இருந்தால் உங்களுடைய இளைய சகோதர சகோதரர்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம், பொன்பொருள் சேர்க்கை என்று மிக பெரிய அளவிலே உயர்வார்கள். விஐபிகளுடைய தொடர்பு கிடைக்கும். உங்களுடைய தைரியத்தின் மூலமாக எடுக்கின்ற அத்தனை காரியங்களும் வெற்றி அடையும். பிரிந்திருந்த அண்ணன் தம்பிகள் உறவுகளும் சகோதர சகோதரிகள் உறவுகள் மேம்படும். சகோதரர்களுடைய சகோதர சகோதரியுடைய உறவு முழு ஒற்றுமையை மேலோங்கும். அவருடைய வாழ்க்கையை வளங்களும் வசந்தங்களும் நோக்கி அவரவர் வயதிற்கேற்றார்கள் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக இருக்கும் என்பதை அவருடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் 3ஆம் வீடு மிக பெரிய அளவிலே உங்களுக்கு பலம் கொடும். ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழக்கலாம், தைரியத்தை இழக்கக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும்.
அப்படிப்பட்ட தைரியஸ்தானத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானை பார்வை செய்வதனால் உங்களுக்கு பிரதான லட்சணமாக தைரியத்தின் மூலமாக சகல காரியங்களையும் சாதிப்பீர்கள். இளைய சகோதரருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அவருடைய பயணம் செல்லும். அதை கண்டு உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக அமையும் என்பதே அடிப்படை விஷயம். உங்களுடைய ராசிக்கு அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த வீட்டிற்கு 12 3 கூடியவராகிறார். 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனியும் 7 இருக்கக்கூடிய சனியும் பார்க்கிறார். அதனால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய காரகன் குரு பார்ப்பதினால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு ஜனன காலத்தில் இருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். குறிப்பாக இது இளம் வயது உடையவர்களுக்கு, இந்த வயதில் இளையவர்களாக இருந்தால் படிப்பில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பு. கல்வியில் எந்த கல்வித்துறை எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி அவர்கள் அடைவார்கள். வாலிப வயதாக இருந்தால் அற்புதமான முறையில் திருமண பாக்கியம், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டம், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவது, சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் நிறைவேறும். அந்த வீட்டிற்கு அவர் விரையாதிபதி என்பதால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு கடன்கள் ஏற்படும். அந்த கடன்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், வெளியூர் செல்வது, வெளிநாடு செல்வது, வீட்டிற்கு தேவையான பொன்பொருட்கள், சொத்து சுகங்களை வாங்குவது ஆக குடும்பத்திற்காகவும் குழந்தைக்காகவும் சகல விதமான சௌபாகியங்களும் நடக்கும். குறிப்பாக திருமணம், குழந்தை பாக்கியம், பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாக்கியம், உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவது, பிள்ளைகள் மிகப்பெரிய அளவிலே சாதனை புரியக்கூடிய அளவிலே அவருடைய வாழ்க்கை பயணங்கள் அமைவது போன்ற எல்லா விதமான நன்மைகளும் 5ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் கட்டாயம் பார்ப்பார். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வி வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். நிச்சயமாக அதற்காக கடன் ஏற்படும். அந்த கடனை முழுமையாக நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடிப்படை காரணம் 5ஆம் வீட்டிற்கு அவர் 12 கூடையவர் என்பது நீங்கள் நினைவில் கொள்க. ஓகே, அடுத்தபடியாக அவருடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கு கிடைக்கிறது. 7ஆம் வீட்டிற்கு 5இலிருந்து அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். தான் வீட்டை தானே பார்ப்பதினால் 7ஆம் வீடு பூர்ணமான பலம் அடைகிறது. முதலில் 7ஆம் வீட்டின் மூலமாக திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சி முடிவதற்குள் மிக மிக அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் திருமணம் கட்டாயம் முடியும் என்பது தெளிவு. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தழுவிக்கொள்ளும். அதற்கு அடிப்படை காரணம் 5ஆம் வீட்டிற்கு அவர் 1 10 கூடியவர். சரியான முறையில் உத்தியோகம் இல்லாதிருந்த கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்கிறார் இருந்தால் மனதுக்கும் பொருளாதாரத்துக்கு ஏற்றமான வேலை கிடைக்கும். தொழில் செய்கிறவர்கள் இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்குள் புரிதல் உண்டாகும். அன்போடும் அரவணைப்போடு இருப்பீர்கள். பிரிவினை என்பது சுத்தமாக இருக்காது. பொதுவாக 7 சனி இருந்தால் காலதாமதமான திருமணம். அப்படி இருப்பவர்களுக்கு கூட இந்த கோச்சாரத்தில் 7ஆம் வீட்டையும் 7 இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பகவான் பார்ப்பதனால் சிறப்பான முறையில் திருமணம். 7 சனி இருப்பது திக்பலம். அங்கே சனி வலிமையடைந்து அந்த வீட்டிற்குடையவரே அதற்கு 5 இருந்து பார்ப்பதினால் திருமணத்திற்கு பிறகு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய குடும்ப துணைவரோ அல்லது துணைவரோ கட்டாயம் செல்வார்கள். ஆக திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய யோக பாக்கியங்களும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் வரும். ஏற்கனவே திருமணம் ஆகி இருப்பவர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் கட்டாயம் நிறைவேறும் என்பது தெளிவு. வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கோ செல்ல திட்டம் தீட்டி இருப்பவர்களுக்கெல்லாம் மிக எளிதாக உங்களுடைய பயணங்கள் கட்டாயம் உண்டாகும். விஐபிகளுடைய தொடர்புகள் உண்டாகும். ஆக 7ஆம் வீட்டின் மூலமாக என்னென்ன நன்மைகள் உண்டோ சகல விதமான நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு கன்னிராசி கன்னிலக்கணக்காரர்களுக்கு பூர்ணமாக நிறைவேறும் என்பதே அடிப்படை விஷயமாகும். ஆக நின்ற இடத்து பலனும் அவருடைய பார்வை 3 5 7க்கும் கிடைப்பதினால் அந்த 3 5 7 அவருடைய பார்வையால் மிகப்பெரிய யோக பாக்கியங்கள் கட்டாயம் உண்டு என்பதே அடிப்படையான விஷயங்களாகும். மற்றபடியாக ராசிக்கு 11 இருப்பதெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றி உங்களுக்கு கட்டாயம் வரப்போகிறது. நீங்கள் சரியான முறையில் திட்டமிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 2ஆம் வீட்டிற்கு 10 இருப்பதினால் குடும்பத்திற்காக நீங்கள் கடன் வாங்கலாம். அந்த கடன்கள் நீங்கள் தொழிலுக்காகவும் எதிர்கால வளர்ச்சிக்காகவும் வைத்துக்கொள்ளலாம். அத்தனையும் சுபவிரியும் என்பது தெளிவு. 4ஆம் வீட்டிற்கு அவர் 8 மறைவதால் தாயினுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவை. அதே வேளையில் அவர் உச்சமடைந்திருப்பதால் தாயின் மூலமாக சொத்து சுகங்களோ மற்ற ஆதரவுகளோ கட்டாயம் உண்டாகும். இருந்தாலும் தான் வீட்டிற்கு 8 மறைவதால் ஒரு சில நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் தாயினிடத்தில் வரலாம். தாயின் பேச்சை தட்டாமல் தாயின் சொல்லை கேட்டு நடந்து கொள்வது எல்லா வகையிலும் நன்மையை தரும் என்பது அடிப்படை. 6ஆம் வீட்டிற்கு 6 இருந்தாலும் 6ஆம் வீட்டு அதிபதியே அவர் சனியை பார்ப்பதினால் போட்டி பொறாமையாளர் எதிரி தொல்லை எல்லாம் உங்களை விட்டு விலகும். வம்பு வழக்கில் இருந்தால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கடன் இருந்தால் அத்தனை கடனும் அடைபடுவதற்குண்டான வழி பிறக்கும். காரணம் 6ஆம் வீட்டுக்கு 6 மறைந்து 6 கூடையவரே அவர் சனியை குரு பகவான் பார்ப்பதினால் எவ்வளவு கடன் இருந்தாலும் அதை அடையக்கூடிய அளவுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருவாய் உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட நபர்கள் ஒட்டுமொத்தமான வட்டி ஆசலோடு சேர்த்து கடனை நீங்கள் தீர்த்து விடுங்கள். ஆக மிகப்பெரிய சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். கடன்கள் இருந்தால் மொத்தத்தையும் நீங்கள் அடைத்து விடலாம். நோய் நொடியால் அவதிப்படுபவர்களுக்கு நோய் கட்டுக்குள் இருக்கும், ஆரோக்கியம் பெருகும். நோயை பற்றி எந்த விதமான கவலையும் இனி வருங்காலத்தில் இருக்காது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம்.
8ஆம் வீட்டிற்கு நாளிலே இருப்பதினால் தந்தை வகையிலும் தந்தை உறவுகள் வடத்திலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். அதே வேளையில் போட்டி போராமைகளும் இருக்கும், சுபவீரியங்களும் இருக்கும் என்பது தெளிவு. 9ஆம் வீட்டிற்கு 8, 11 கூடியவர் 9ஆம் வீட்டிற்கு 11ஐ பார்ப்பதனால் 9ற்கு 3லே உச்சமடைந்து 9க்கு 11ஐ பார்ப்பதனால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய லாபங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வரும். பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கு மிக மிக வாய்ப்புகள் பரிபூர்ணமாக உள்ளது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பலர் புனித யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய பாக்கியங்களும் கட்டாயம் கிடைக்கும். ஆக 9ஆம் வீட்டின் மூலமாக மிக பெரிய அளவில் லாபங்களும் யோகங்களும், சிறியவர்களாக இருந்தால் உங்கள் தந்தைக்கு அந்த பலன்கள் போகும் என்பதும் நினைவில் கொள்ளுங்கள். 10ஆம் வீட்டிற்கு 7, 10 கூடையராகி 10க்கு 2லே இருப்பதால் தொழில் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபங்கள், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி, அதன் மூலமாக மதிப்பு மரியாதை கௌரவம் உங்கள் புகழ் என்று பொருளாதார வளர்ச்சியும் தொழில் செய்கின்றவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். பணியில் இருப்பவர்களுக்கு பண உயர்வு, உங்கள் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம், சரியான முறையில் வேலை கிடைப்பாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் தொழில் மூலமாகவும் உங்களுடைய மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உயரும். தொழிலதிபர்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய வாய்ப்பின் மூலமாக பெரிய சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகளும் பல கன்னி ராசி கன்னி லக்னக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 12ஆம் வீட்டிற்கு அவர் 5, 8 கூடையவராகி 12க்கு அவர் விரயத்தில் இருப்பதனால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரய செலவுகளாக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் இருக்காது என்பது சந்தோஷமான விஷயம். ஆக கன்னிராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியை வருக என்று தாராளமாக நீங்கள் வரவேற்கலாம். 11லே வரக்கூடிய உச்சகுரு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் வெற்றியும் தர காத்திருக்கிறார். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையட்டும். நன்றி, வணக்கம்.